தெய்வத்து நாமத்து மைகுனதாக இந்த 2ஆம் மாதம் முதல் பரிசுத்த நாளை தெய்வ பெருவேசு கர்த்தரை இரக்கம் பாராட்டினார். இங்கே ஏசியா தீர்க்கதரிசி மூலம் தேவன் அறிவிக்கப்பட்ட பிரகாரம், நீ குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிருந்து இருளில் இருக்கிறவர்களையும் சிறைச்சாலிருந்து விடுவிக்கவும், கர்த்தராக நான் நீதின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்காவும் ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். இங்கே இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற இந்த 42ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அருமரட்சகர இயேசு கிறிஸ்தை குறித்து சொல்லப்படுகிறது. தொடர்ந்து கடைசி கால ஊழியங்களை சார்ந்து காணப்படுவனாலே இந்த 40, 41, 42ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, 42ல் அருமரட்சகர இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியம் குறித்து, பின்பு கடைசி காலத்தில் நடைமுறைப்படுத்துகிற ஊழியங்களை திருவுளம் பற்றுகிறார். தொடர்ந்து 40ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக, அதை முதல் அவர் பிறப்பின் காலத்துக்குள்ளாக ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக யோவான் ஸ்நானகன் என்கிற தேவனுடைய மனிதன் பிறப்பார் என்று சொல்லி, அவருடைய முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா எலியாவை இருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதனை ஒப்பிடுகிறார். 41ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மீண்டும் இயேசு கிறிஸ்து நாம் ரகசியவரிங் என்று சொல்லப்படுகிற பூமியில் ஆட்சி பண்ண வருகிற காலத்துக்கு முன்பாக நடைமுறைப்படுத்த போவதற்கு ஒரு ஊழியத்தை சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். இது ரெண்டும் சம்பந்தப்படுத்தி தான் இயேசு கிறிஸ்துடைய நாட்களை மையப்படுத்தி, அதற்கு முன்பும் பின்பு நடக்க போகிற 2 சம்பவத்தை மையப்படுத்தி எழுதுகிறார். அது தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வருகையோடும் அவர் பாலகனாக பிறக்கிற நாட்களை தொடர்ந்து கடைசி கால மனவாட்டி ஊழியங்களை நிலைப்படுத்தி அந்த சம்பவத்தை எழுதுகிறார். நீ குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்காவும் ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நாட்களை நாம் காணப்படுகிற இயேசு மகாராஜா நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முன்பாக ஒரு சில சம்பவத்தை தேவன் இந்த பூமியில் நடைமுறைப்படுத்த போவதாக சொல்லுகிறார். நீ குருடருடைய கண்களை திறக்கவும், முதலாவுக்கு நம் இறைமாருக்கு நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் குருடருடைய கண்களை திறக்கும் என்று சொல்லுகிறார். பொதுவாக குருடர்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக நீங்கள் எடுத்துக்கொண்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மாம்ச பிரகாரம் கண்ணு தெரியாத ஒரு மனிதர். ஆவிக்குரிய நிலை எடுத்துக்கொண்டின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சத்தியம், தேவ திட்டம், தேவ ராஜ்யத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மனிதர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய கண்கள் என்ன பண்ணுவார்னா, அவர் திறந்து கொடுப்பார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஏசியா தீர்க்கதரிசி 35ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிப்போம். ஏசியா பக்தன் மூலியமாக நமக்கு அறிவிக்கிற பிரகாரம், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், இதை உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்போது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டும் செவிடரின் செவிகள் திறமுண்டு போகும். அப்போது முடவன் மானை போல குதிப்பான், ஊமேன் யாவும் கெம்பீரிக்கும், வனாந்தரத்தில் தண்ணீர்களும் கடவுளில் ஆறுகளும் பாய்ந்தோடும். நாட்களில் நாம் இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் ஏற்று நான் தொழுது கொண்டு தொடர்ந்து கடந்து போனாலும், நம்மளோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா போராட்டம் பிரச்சனையில் இருக்கிறோம். அதனால் இயேசு பக்தன் மூலியமாக சொல்லுகிற பிரகாரம் தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், உங்கள் ராஜா மீண்டு வருவார், அவர் கடந்து வந்து மனம் போதவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள்,
நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பேன் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஏன்னா நாம் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற இயேசு கிறிஸ்து வருகை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த நிலைகள் நாம் இயேசு நிச்சயமாக என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது, எதிர்கொண்டு போக முடியாது. அந்த காலத்துக்கு முன்பாக ஒரு பலத்து கிரியைகளை நடைமுறைப்படுத்துகிறார். அதை நம்ம பலமுறை நாம் அறிவித்திருக்கிறோம். மீகா 7:11, மல்கியா 4ஆம் அதிகாரம், ஏசாயா 32:15, மீகா 4ஆம் அதிகாரம், அப்படி பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் மீண்டும் ஒரு பலமுள்ள கிரியைகளை நடைமுறைப்படுத்தி நம்மை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தை தான் நாம் தேவ சந்நிதியாக ஒரு பலமாக எதிர்பார்த்து கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ரெண்டாவதாக கட்டுண்டவர்கள் என்று சொல்லுகிறார். கட்டுண்டவர்கள் அப்படியாக அவர் விடுதலை ஆகிறார் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 61ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவரின் சுவிசேஷத்தையும் அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவருக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவருக்கு விடுதலையாக்கும் கட்டுண்டவருக்கு கட்டவிழுக்கும் கூறவும். இங்கே இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். பூமியில் காணப்பட்ட சிறுமைப்பட்டவர்களும் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களும் காயங்களை கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கும் விடுதலையாக்கவும் நான் வருவேன் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஏன்னா இறைமார்க்கத்துக்குள்ளாக நீங்கள் பழைய ஏற்பாடு காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த காரியங்களை ஆவியான ஒரு காலத்தை திட்டமிடுகிறார். நீங்கள் அருமரட்சகர இயேசு கிறிஸ்துவின் நாட்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்போது ஆவியான ஒரு புறாவின் மேல் அவர் இறங்கி கிரியை துவங்குகிறார் என்று பார்க்கிறோம். அதே போல் புதிய ஏற்பாடு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்து பண்டிகை நாட்களில் ஒரு 120 பேர் மேல் மாடியில் கூடியிருக்கும்போது ஆவியானவர் இறங்கி அந்நிய பாஷைகள் அக்னிமய நாவுகளை இறங்கி ஒரு கிரியைகளை நடைமுறைப்படுத்தின என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிற பிரகாரம் பூமிக்குள்ளாக நாம் தேவனை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் பல கட்டுகளை நாம் அகப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட நிலையை காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறப்பட்ட நிலைகளை காண எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஒரு அனுகிரக வருஷத்தை ஒப்பிடுகிறார். அதான் முக்கியம். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் தேவ நீதியை சரிகட்டவும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும் என்று பார்க்கிறோம். என் மீட்கும் வருஷம் வந்தது என்று சொல்கிறார். ஒரு நாட்களை திட்டமிடுகிற என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் நம்ம இறை சமூகத்துக்குள்ளாக ஒரு நீண்ட காலத்தில் நாம் தேவனை தொழுது கொண்டாலும் எல்லாத்துக்கும் விடுதலையாக்கக்கூடிய ஒரு வருஷம் இருக்கிறது. எல்லாத்தையும் விடுதலையாக்கக்கூடிய சமாதானம் கொடுக்கப்படுகிற ஒரு நாள் இருக்கு என்று சொல்லப்படுதாப்பா. நீங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனை நாம் தொழுது கொண்டு போனாலும் சகலத்திலும் விடுதலையாக்குவதற்காக ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தின் அடிப்படைக்குள்ளே தான் என்ன பண்ண நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும். அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவன் நான். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த கடைசி காலத்தில் காணப்படுகிற தேவன் ஒரு காலத்தை திட்டமிடுகிறார். நீ கட்டப்படு என்றும்
தேவாலயத்தினைக்கு நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லும் ஒரு காலம் இருக்கிறது என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் ஒரு நீண்ட காலம் நாம் தேவ சமுதல் கடந்து போனாலும் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை திட்டமிடுகிறார். ஏன்னா நான் பிரசங்க 3 பார்க்குறோம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. கட்டை இடிக்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தை மையப்படுத்துகிறான். ஏன்னா இந்த கடைசி காலம் என்பது ஒரு கடினமான காலம் என்பதை அதை நாம் மையப்படுத்தி தான் நாம் தெய்வ திட்டத்தை நாம் கடந்து போகப்பட வேண்டும் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அடுத்தபடியாக இருளில் இருக்கிற ஜனங்கள் என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 30 அதிகாரம் 26, 27 வாசிப்போம். கர்த்தர் ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிகாயத்தை குணமாக்க நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரிய வெளிச்சம் 7 தனியாக 7 பகலின் வெளிச்சத்தை போல இருக்கும். இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும், அவருடைய கோபம் எரிகிறதும் கனநின்று பொய்யதுமாய் இருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்தும் அவருடைய நாவு பச்சிக்கிற அக்கினியை போல இருக்கும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதனால் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக கர்த்தர் தம் ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிகாயத்தை குணமாக்க நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரிய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 தனியாக இருக்கு என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிறேன். அவர் ஸ்தாபிக்கிற நாட்களை ஒப்பிடுகிறார். ஒரு பகலுடைய வெளிச்சம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய 7 மடங்கு என்று சொல்கிறார். நார்மலாக 1 மடங்கே நம்ம பார்க்க முடியாது. 7 மடங்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அப்படிப்பட்ட நிலைகளை பார்த்தீங்கன்னா தேவனுடைய கரங்கள் தேவ ஜனங்கள் மத்தியில் இருந்து நம்மளை எல்லா நிலைகளும் என்ன பார்த்தீங்கன்னா அது குணப்படுத்தும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதனால் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று என்று ஏசாயா 9 அதிகாரம் 2 வசனத்தோட வாசிப்போம். முதல் வசனத்தோட வாசிக்கலாம். ஆயிலும் அவர் செபிலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈடுபடுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இங்கே நம்ம பார்க்கிறோம், ஆகிலும் அவர் செபிலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈடுபடுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருட்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை ஆகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியுடைய காலத்தில் ஆகிய அஸ்தோத்தையும் அத்தேசத்தையும் பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற கோத்திருப்பதாக்கள் மத்தியில் காணப்படுகிற தன்னுடைய சந்ததியை குறித்து ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல் இல்லாமல் பிந்தின நாட்களை பார்த்தீங்கன்னா புறஜாதியுடைய கலிலேயாவாகிய அந்த தேசத்தை பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் மகிழ்மைப்படுத்துவார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதான் நாம் 2வதாக இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் புறஜாதிகளிலிருந்து ஒரு பெரிய மகிழ்மை உண்டாக்கி பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கு அப்படியாக அவர் நன்மை செய்கிறார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 4 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரணலிருந்து சிலர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. ஆனால் இருள் என்பது நாம் பார்க்கிற இரவு நேரத்தில் காணப்படுற ஒரு காரிருள் அல்ல. மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற மரணங்கள், மனித வாழ்க்கையில் காணப்படுற வியாதிகள், மனித வாழ்க்கையிலான போராட்டங்கள் தான் வேதம் இருள் என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட இருள் இருக்கிற ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று என்று ஏசாயா பக்தன் அறிவித்த பிரகாரம் தேவன் இப்படியாக
சகலத்தை விடுதலையாக்கி கொடுக்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கும். அதான் மனித குலத்தில் காணப்படுகிற மனிதனால் எந்த நிலைகளை விடுதலையாக்க முடியாமல் காணப்படுகிற எல்லா போராட்டங்கள் எப்படியாக தேவன் நமக்கு விடுதலையாக்கி கொடுக்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கும். அது பின்பு புறஜாதிகள் மத்தியில் ஒப்புவிக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக காவல் இருக்கிறது என்று சொல்லுகிறது. தானியேல் தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக இருக்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றியது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரை சில நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவன் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்குள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியை மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியரும் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிர ஆபத்து காலம் வரும். அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கலாக காணப்படும் உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். பூமியின் தூளில் நித்திரப்பனவர்களாகிய அநேகர் சில நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நாம் ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்து பெற்று தேவனின் நாட்களை எதிர்கொண்டு நாம் கடந்து போனாலும் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் அக்காலத்தில் உன் ஜனத்தின் புத்திரருக்காக பெரிய அதிபதியை மிகாவேல் எழும்புவான் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். கடைசி காலத்தில் கிறிஸ்துடைய வருகை ஆயத்தப்படுத்துவதற்காக இங்கே மிகாவேல் என்று சொல்ல காரணம் ஒரு யுத்த மனிதன், ஒரு யுத்தத்தை நடைமுறைப்படுத்தி நாம் எல்லாம் விடுதலையாக்கப்பட வேண்டிய என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அது புஸ்தக சூழலில் எழுதப்பட்டிருக்க நாம் எல்லாரும் அக்காலத்தில் விடுதலையாக்கப்பட வேண்டும். அது ஒரு பெரிய ஆபத்து காலம் என்று சொல்கிறார். ஆனால் நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த நாளுக்கு நாம் வருகை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்கிறவனமாக சாயலை நாம் இன்னும் அடையலை. அதான் அந்த காலத்தில் ஒரு மனிதன் எழும்பி நம்ம எல்லாம் விடுதலையாக்கப்படியாக அவன் சீர்படுத்த செவைப்படுத்தபடியாக தேவனின் நாட்களை சந்திக்க நாம் ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஏன்னா வேதத்தில் நிறைய நிலைகள் இருக்கிறது. அவர் இருக்கிற வனமாக அவர் நாம் தரிசிக்கப்பட வேண்டும். அப்போ தான் அவர் வருகை நாம் எதிர்கொண்டு போக முடியும். நாளுக்கு தேவன் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் பாவ போராட்டங்கள், இப்பெல்லாம் பலவிதமான நிலைகளை இருந்துட்டு ஆனால் இயேசு வந்தால் போதுன்னு நாம் எண்ணுகிறோம். ஆனால் தேவனை வருகை எதிர்பார்ப்பு நல்ல விஷயம் தான், அதை அடைய முடியாது. ஏன்னா அதற்கேற்ற சாயலுபடியாக என்னோடய வாழ்க்கை நாம் இல்லாமல் இருக்கிறோம் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். இங்கே அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடு காணப்படுற தன்னுடைய அப்போஸ்தலருக்கு அழைத்து அவளை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். காணாமல் போன ஆடுகளை இஸ்ரவேலை விட்டு அழைத்து போங்கள், போகையில் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கின்ற பிரசையுங்கள், வியாதிகளை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாக பெற்றது இலவசமாக கொடுங்கள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கிரியைகளை நடைமுறைப்படுத்தினார். தன் சீசரு கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். அவர்கள் 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த 50 நாளில் அந்த காலங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுற இயேசு கிறிஸ்துவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நம்முடைய காலம் இதை விட ஒரு பலமுள்ள கிரியை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் கடைசி காலத்தில் காலங்கள் அரைக்காலம் என்று சொல்கிற ஒரு 3 ஆண்டு காலத்தை தன் கிரியைகளை நடைமுறைப்படுத்தி ஜனங்களபடியாக அவர் சீர்படுத்தி சபைப்படுத்தபடியாக நடைமுறைப்படுத்துவார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அந்த கடைசி காலத்தில் காணப்படுற தெய்வ சந்ததி
நமக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற இயேசு பக்தன் அறிவிக்கிற பிரகாரம் ஒரு பலமுள்ள காலத்தை நாம் திட்டம் செய்திருக்க என்பது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடி அவர் சொல்லுகிறார், அந்த மனிதனை இப்படி அழைத்து அவன் கையை பிடித்து ஜாதிகளை ஜனங்கள் இப்படியாக உனக்கு ஒப்புவிப்பேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 45ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். கர்த்தராக நான் அபிஷேகம் என கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்கள் இடைக்கடையில் அவிழ்க்கும்படியாகும். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணனாவினால் செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கும் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதை மீண்டும் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு காலத்தை திட்டம் செய்கிறார். அந்த காலத்தை தேவன் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றிபடியாக அதை நாம் செவ்விப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள்லாம் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலில் உனக்கு கொடுப்பேன் என்று பார்க்கிறோம். அதான் கடைசி காலத்தில் காணப்படுகிற தெய்வ திட்டம் என்பது இந்த பூமியில் இருக்கிற வானத்தில் பூமியில் இருக்கிற எல்லா மறைப்பொருளும் அறிவித்தபடியாக அவர் விளங்க செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். பொதுவாக வேதத்தில் உள்ள மகத்துவமாக இருக்கலாம், பரலோகத்துக்குரிய மகத்துவங்களாக இருக்கலாம், பூமிக்கு ஆழத்தில் இருக்கிற மகத்துவங்களாக இருக்கலாம், தேசத்தில் காணப்படும் எல்லாமே தேவன் என்ன பண்ணுவான்னா நமக்கு அறிவிப்பார் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை சபை ஊழியம் நிலைப்படுத்தப்பட வேண்டும் என நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் இந்த ஆண்டுடைய துவக்கனால நாம் நிறையா அறிவிச்சிருக்கிறோம். அது ஒரு பிட்டு தான், என்ன பொறுத்தாலும் ஒரு புள்ளி தான். தொடர்ந்து ஒவ்வொரு காலத்துக்கெல்லாம் தேவன் நம்ம அறிவிப்பார். இந்த ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் உபவாச ஜபத்தில் ஒரு பெரிய சுனாமி மாதிரி என்று கர்த்தர் அறிவித்திருக்கிறார். மே மாதம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. 5வது மாதம் ஒரு 5 காரியங்களை ஒப்பிட்டார். தேசத்தில் பார்த்தீங்கன்னா மனிதன் உண்மையுள்ளவனாக இல்லை, மனிதன் மனிதனை சாப்பிடுகிறான். 2வது பார்த்தீங்கன்னா தேவ ஜனங்களை பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறார்கள். 3வது பூமியில் எப்படியாக விபச்சாரங்கள் ஒரு கண்மூடித்தனமாக மிருகத்தை விட கேவலமாக போவதுன்னு சொன்னார். அடுத்தபடியாக சிறு குழந்தைகள் முதற்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை தாரிமீகமாக நடந்து கொண்டிருப்பதனாலே நான் இந்த பேரழிவை நிச்சயமாக அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா ஒரு கோடை நாட்காலம் தெரிகிறது. நிச்சயமாக மே மாதமாக தான் இருக்கணும். இப்படிப்பட்ட நிலைகளை எப்படியாக பூமிக்குள்ள நடைமுறைப்படுத்த போவதாக தேவன் சொல்லியிருக்கிறார். 1. 2வது எங்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர் திடீர்னு உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அவர் மரித்து போகிறார்.
ரெண்டாவது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, இப்போ நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பதை விட ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகிறது. இன்றைக்கி ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிற இந்த ஆண்டு நெருங்க போகிறது. இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனுக்கு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து ஈரான் கடல் வழியாக அமெரிக்கா பிரிட்டன் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை விட ஒரு பலமான யுத்தம் நடத்த வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். மே மாதம் ஒரு சுனாமி அடுத்தபடி தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஏன் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கப்பட வேண்டும். கடவுள் சொன்னது ரெண்டு சில காரணம் உண்டு. ஒன்று, நாம் ஜெபத்தை கேட்டு தடுக்கலாம், நடக்காமல் உதவி செய்யலாம். இன்னொன்று, நடைமுறைப்படுத்துகிற பேரழிவில் நீதிமான்களை காப்பாற்றணும். ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்வு ஒரு போரை எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு பேருமே இருப்பாங்க. பாவிகளும் இருப்பான், நல்லவங்களும் இருப்பாங்க. ஆனால் எப்படியோ கடவுள் என்ன பண்ணி ஆகணும், நீதிமானை காப்பாற்றாக வேண்டும். ஒன்றும் நடக்காத கருத்தை தடுத்தாலும் நமக்கு நல்லது தான். நமக்கு நடப்பதனால நமக்கு நஷ்டம் தான், இருந்தாலும் லாபம் கிடையாது. அது பேரழிவு உண்டாலும் சரி, யுத்தம் நடந்தாலும் சரி. தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் கொஞ்சம் உதவிகரமாக இருக்கிறார் கிறிஸ்தவர்களுக்கு. அதனால் மூன்றும் நமக்கு இழப்பு தான் எது நடந்தாலும். அதனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நீங்கள் செபித்து விண்ணப்பிங்களை கடவுள் மாற்றி கொடுக்கலாம், நடக்காமல் வைக்கலாம். அல்லது அங்கே உள்ள மனிதர்கள், நல்ல மனிதர் என்ன பண்ணோம், நிச்சயமாக காப்பாற்றணும். இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்காக தான் தேவன் அறிவிக்கிற ஒரு நிகழ்வு. பார்த்தீங்கன்னா, தேசத்தில் உண்டாகிற எல்லா நிகழ்வுகளும் தேவன் நம்ம அறிவிக்க காரணம், அதை நாம் தப்பி வைக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். ஏன்னா நம்ம நிறைய வேதத்தில் பார்க்கிறோம். நினைவு பட்டணத்தை பார்க்கிறோம், சோதயகுமார பட்டணத்தை பார்க்கிறோம். இப்படி பல நிலைகளை நம்ம பார்க்கப்படும் போது, ஒன்று நம்மளை வேண்டுதல்னாலே பட்டணங்களை காப்பாற்றப்படலாம், நம்மளை வேண்டுதல் என்ன பண்ணலாம், நீதிமான்களை காப்பாற்றப்படணும். ஏன்னா அதற்காக நம்ம நியமித்திருக்கார். திறப்பின் வாசல் நிற்பதற்காக ஒருவனை தேடினேன் என்று சொல்கிறார். அதில் பூமியில் நடைமுறைப்படுத்த போகிற எந்த ஒரு பேரழிவும், எந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா, ஏன் நம்மள்கிட்ட அறிவிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளை காப்பாற்றப்பட வேண்டும், ரெண்டாவது தப்பி வைக்கப்பட வேண்டும். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீங்கள் உங்கள் தனி ஜபத்துக்களாக வேண்டிக் கொள்ளும்படியாக திருச்சபை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா தொடர்ந்து பலவிதமான இன்னலை நாம் சந்திக்க எதிர்பார்த்து கொண்டு இருப்பனாலே கடவுள் நிச்சயமாக பாதுகாத்தா நமக்கு நல்லது. தொடர்ந்து வாசிப்போம். ஏசியா தீர்க்கதரிசி 48ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம்.